வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. அவங்க சேனலுக்குள்ள போலாம். இப்ப இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கோம். இதில நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் வந்துட்டுருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஒவ்வொரு வீடியோ கேப் குடுத்து பாருங்க. அப்பதான் வந்து இந்த கான்செப்ட் முழுமையா உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஒரு 70, 80% இதுலயே நீங்க கத்துக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இத தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுல நம்மளுடைய கோர் கான்செப்ட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவ ஒவ்வொண்ணா பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, எல்லா வீடியோ உங்களுக்கு டெய்லி வர ஆரம்பிச்சுரும். கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நேத்து கோல்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்க இருந்தது? 1 செகண்ட். கிட்டத்தட்ட இங்க கீழ நின்றுருக்கு நேத்து. இந்த ஏரியால தான் நேத்து ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, இது 1 ஹவரோட சப்போர்ட்டா பார்த்தோம். இது ரேட் கீழ வந்தாச்சுன்னா, இது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். அது வேற விஷயம். இது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். இது ஆல்ரெடி வந்து இதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். மேல வந்து முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் லெவல்லாம் வச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட் டைம் போட்டுன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க இதெல்லாம் ரிஜெக்ட் பிரைஸ். இதை கால்குலேட் பண்ணி நம்ம இந்த சப்போர்ட் போட்டிருந்தோம். நேத்து ஆக்சுவலா வந்து கீழ இந்த லெவலுக்கு கீழ பிரேக் பண்ணி வந்தோனே, ஆட்டோமேட்டிக் இந்த லெவல்ல அவன் விடமாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மணி நேரம், 10 மணி நேரத்துக்கு பக்கமா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவன் ட்ரேட் நடந்திருக்கான். நடந்தப்ப அதுக்கு பின்னாடி மேல போனவன், இதோ கீழ இறங்கும்போது எப்படி இறங்கியிருக்கு பாருங்க. இப்படி வந்து மேல போயி, இப்படி இறங்கியிருக்கு இல்லைங்களா? அவன் இது ஒரு லெவல்ல எடுத்திருக்கிறான். அப்போ இந்த லெவல பிரேக் பண்ணி போயிட்டான். அதுக்கு அடுத்தது இந்த லெவலுக்கு வந்து பாடி மட்டத்த கொண்டு அங்கருந்து ரிவர்ஸ் ஆகுறான். அது ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரிஜெக்ட் பாயிண்ட், இங்க ஒரு ரிஜெக்ட் பாயிண்ட், இங்க ஒரு ரிஜெக்ட் பாயிண்ட், இதுவும் ரிஜெக்ட் பாயிண்ட். இது சப்போர்ட் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த மல்டி கனெக்ட்டா நம்ம எடுத்திருக்கோம். இது என்ன பண்ணியிருக்க, அகைன் வந்து இதே ரெசிஸ்டன்ஸ்ல அவன் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழ வந்தவன், இங்க பாருங்க இங்க வந்து சப்போர்ட்ட தொட்டும் தொடாம மேல திரும்பி போயிட்டான். திரும்பவும் அகைன் ரெசிஸ்டன்ஸ், அகைன் சப்போர்ட்டுக்கு நியர்பை. இவ்வளவுதாங்க. இந்த மார்க் கரெக்டா பண்ண தெரிஞ்சதுன்னா, இதை தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க. இதுதான் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். வந்து 50 மினிட்ஸ்ல இருக்கிறோம். 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது ஆக்சுவலாக எங்கே இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல நேற்று மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 8:30 சாரி 7 மணிக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி அதே இடத்துல கொடுத்துருக்கான்னு பாருங்க. கொடுத்துட்டு அப்புறம் தான் பறந்துருக்கான் மேலே. மேலே போனவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறான், அதுக்கடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணுறான், அதுக்கடுத்து இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறான், அதுக்கடுத்தது இந்த லெவல் போய் ஸ்ட்ரகிள் ஆயிட்டான். இது ஆல்ரெடி முன்னாடி போட்ட 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு பார்த்தோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட்டு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேங்க ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றுமே நடக்கிறது இல்லை. மேலே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் எகைன் வந்து ஒரு சப்போர்ட். இங்கே வரைக்கும் தொடாமல் போயிட்ட சப்போர்ட்டை மறுபடியும் மேலே போன இதை உடைக்காம மறுபடியும் இங்கே திரும்புகிறான். மறுபடியும் வந்து சப்போர்ட் தொட்டுட்டு தான் திரும்புகிறான். தொட்டு திரும்புகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்டெப் வச்சு ஒன் பை ஒன்னா ரெசிஸ்டன்ஸு இந்த பிளேஸ் தொட்டோன்னா அங்கேருந்து அகெயின் கீழே சப்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்கான். மாற்றி மாற்றி இதாங்க நடக்குது. இது தாண்டி எது நடக்கல. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன். இதுக்கு எதுக்குங்க தேவையில்லாமல் இண்டிகேட்டரு அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றுமே வேண்டாங்க. இது இப்படிக்கு தெரிஞ்சால் போதுங்க. அடிப்படையான விஷயம் தெரிஞ்சோம்னாவே நம்ம ஈஸியாக காசு பண்ண முடியுங்க. பாருங்க, இதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.